கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் துலா ஸ்நானம், காவேரியில் நீராடுபவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்திலே நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதுக்கு துலா ஸ்நானம் சொல்லுவாங்க. பெரும்பாலும் இது தெற்கில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாயவரம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த ஸ்தலத்துக்கு அருகே உள்ள மயூரநாதர் ஆலயம், அதற்கு எதிரே உள்ள காவிரியிலே நீராடி இல்லாமல்ல அந்த மயூரநாதரை வழிபட்டால் மேன்மையான பலன்கள் கிடைக்கும். பாவங்கள் தீரும், கர்மங்கள் கரையும். எப்படி நம்ம காசிக்கு போயிட்டு கங்கையில நீராடி வழிபடுறோமோ அதே போன்றுதான் அதற்குண்டான காலமாக இது கருதப்படுகிறது. காசிக்கு சென்று கங்கையில் குளிக்க விரும்புபவர்கள் இந்த துலா மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, இது மாதிரி முக்கியமான நாட்களிலே காவிரியில் நீராடி அந்த சிவபெருமானை வணங்கி வழிபட்டால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்ந்துவிடும் என்பது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையிலே இந்த துலா மாதம் முழுவதுமே, ஐப்பசி மாதம் முழுவதுமே நீராடலாம், தவறில்லை. ஆனால் அதற்கு ஒன்று நேரம் இருக்கிறது. எல்லாமே நேரங்காலம் தானே. அந்த நேரங்காலம் என்பது சூரிய உதயம் நிகழ்ந்து 6 நாழிகைக்குள் நீராட வேண்டும் என்பது சாஸ்திரம் சொல்லக்கூடிய உண்மையாக கருதப்படும். கிட்டத்தட்ட 6 நாழிகை என்றால் 2.5 நாழிகை ஒரு மணி நேரம் சொல்லப்படும். அப்போ 5 நாழிகை 2 மணி நேரம், அப்போ 2.25 மணி நேரம். சூரிய உதயத்திலிருந்து ஒரு 2.25 மணி நேரத்துக்குள்ள அந்த காவிரியிலே நீராடி சிவபெருமானை நினைத்து, அதுக்கு முன்னாடி சூரிய நமஸ்காரம். சூரியனும் சிவமும் உண்டு தானே, சூரியனுடைய அம்சம் தானே சிவபெருமான். அந்த சூரிய நமஸ்காரம் கிழக்கு பக்கம் பார்த்து வணங்க வேண்டும். நல்லா கேட்டுங்க. சூரிய உதயம் ஆன பிறகுதான் அங்கே நீராட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பலன் கிடைக்கும். ஏனென்றால் அந்த துலா மாதத்தில் தான் சூரியன் நீசமடைகிறார் துலா ராசியிலே. நாம் அந்த சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் என்ற விரதம் இருந்து அந்த நிகழ்ச்சியிலுமே கலந்து கொண்டு வழிபாட்டு முறை செய்து பலன் பெறுகிறோம். அதே போன்றுதான் இந்த துலா மாதத்தில் வரும் துலா ஸ்நானம். பெரும்பாலும் இது அமாவாசை தினத்திலே நீராடினால் முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், நோய் நொடிகள் தீரும், கடன் பிரச்சனை அகலும், தீராத வழக்கு தீரும், எதிரிகள் தொல்லை ஒழியும். இதெல்லாமே அமாவாசையில் நீராடுபவர்களுக்கு கிடைக்கும். அது கிட்டத்தட்ட இப்போது சென்று விட்டது. அடுத்ததாக வரக்கூடிய பௌர்ணமி அன்று அந்த அன்னாபிஷேகம் அன்று தான் 5/11/25 அந்த பௌர்ணமி நாளிலே நீராடினால் தடைபெற்ற திருமணங்கள் நடக்கும். மிகவும் தடையாக இருந்து வந்த புத்திர பாக்கியம் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், சுபகாரிய முயற்சிகள் வெற்றி பெறும். அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடைபெறும். இதில்லாமல் அந்த பௌர்ணமி தினத்திலே வழிபட்டால் பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து கிடைக்கும். இது முக்கியமாக சொல்லி ஆகணும். ஏன்னா முழு நிலா பௌர்ணமி, அப்போதான் அந்த சந்திரனுடைய கதிர்கள் நமக்கு வந்து சேரும். பகலிலே சந்திரனை காண்பது அரிது. இருந்தாலும் சந்திரன் இருந்து அந்த கதிர்களை சூரியனுடன் இணைந்துதான் கொடுப்பார். இதே போன்று அந்த பௌர்ணமி தினத்திலே சூரிய உதயத்தில் இருந்த 6 நாழிகைக்குள் நீராடி புத்தாடை உடுத்தி இல்லாமல்ல சிவசக்தி சமேத எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி விரதம் இருந்து வழிபாடு நடத்தி அன்றும் அன்னதானம் செய்யலாம். எல்லா வருஷத்துக்குமே அன்னதானம் சிறப்பானது ஒன்று. ஆலயத்தில் நடைபெறும் அன்னதானம் கலந்து கொள்ளலாம். நாம் தனியாக ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய வைக்கலாம். நீர் பந்தல் அமைத்து நீராகாரம் தான தர்மம் செய்யலாம். அதிலே மோர், பல விதமான பழரசங்கள் இதெல்லாமே கொடுக்கலாம். இதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம். இதுக்கு தான் இந்த துலா ஸ்நானம் சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் பௌர்ணமி தினத்திலே நாம் கலந்து கொள்ள முடியவில்லை என்று நினைப்பவர்களுக்கு
அடுத்ததாக வரக்கூடிய 11/11/2025 அன்றைய தினம் சப்தமி. எப்பவுமே சப்தமி திதி என்பது 7 எண்ணிக்கையை குறிக்கும். அப்போ புண்ணிய நதிகள் எத்தனை இருக்கிறது? 7 நதிகள் என்று சொல்லப்படுகிறோம் இல்லையா? சப்த நதிகள் என்று சொல்கிறோம். அன்றைய தினத்திலே நீராடி வழிபடும் சிறப்பாக உண்டு. அப்பொழுது 11ஆம் தேதி காலையிலே அங்கு சென்று அது முன்னாடி செஞ்சிடணும். போயிட்டு அங்கே தங்கி இருந்து காலையில் நீராடி புத்தாடை அணிந்து விரதம் இருந்து சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வித்து அன்னதானம் செய்வித்து இந்த விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அன்றைய தினம் முழுவதுமே விரதமாக இருக்க வேண்டும். இந்த சப்தமி தினத்திலே சப்த ரிஷிகளையும் வழிபடலாம். இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும். அடுத்ததாக ஐப்பசி மாத கடைசி தினமான 16/11/25 அன்றைய தினமும் ரொம்ப விசேஷமான நாள். எப்பவுமே ஐப்பசி மாதம் முதல் தேதியிலிருந்து முடிவு தேதி வரைக்குமே செய்யலாம். அப்போ முதலும் விசேஷமானது, முடிவும் விசேஷமானது. அப்போ 16/11/25 அன்று கடைசி ஐப்பசி கடைசி தினம். அன்றைய தினம் வழிபடுவதற்கு இன்னும் விசேஷம் அதிகம். ஏன்னா முடிய போகிற நேரம் இல்லையா? அதிலுமே கலந்து கொண்டு சூரிய நமஸ்காரம் செய்து நீராடி புத்தாடை உடுத்தி சிவபெருமானை வணங்கி வழிபட்டு அபிஷேக ஆராதனை செய்து தான தர்மம் செய்வித்து அன்று முழுவதும் விரதம் இருந்து சிவபெருமான் நினைவாக இருந்து இந்த விரதத்தை முடிக்க வேண்டும். இவ்வாறாக இந்த துலா ஸ்நானம் சொல்லப்படுகிறது. இதற்குமே இந்த ஆலயத்தை நோக்கி இந்த ஆலயத்தில் மட்டும் அருகாமையில் மட்டும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் இந்த காவிரி எங்கெங்கு இருக்கிறதோ அங்கே எல்லாமே வழிபடலாம். உங்கள் சந்தேகத்தை நான் நீக்குவது என்னுடைய கடமை. காவிரி நதி எங்கெல்லாம் ஓடுகிறதோ தெற்கிலே அங்கெல்லாமே நீங்க வழிபடலாம். பெரும்பாலும் மாயவரம், கும்பகோணம், திருச்சி, தஞ்சாவூர் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே அந்த காவிரி நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு வட இந்தியர்களும் வந்து சேருவார்கள். நம்ம எப்படி அங்கே கும்பமேளா நடக்கும்போது அங்கே போகிறோம் இல்லையா, வடக்கு பக்கம், அதே மாதிரி தெற்கு பக்கம் நடக்கிற இந்த விசேஷங்களுக்கும் ஆன்மீக பெரியவர்கள், முதியவர்கள், துறவிகள் எல்லாமே வந்து சேருவாங்க. சாதுக்கள், அகோரிகள் எல்லாருமே வந்து இணைஞ்சு பண்ணுவோம். அப்போ அவர்களை பார்ப்பதும் விசேஷம், அந்நாளில் நீராடுவதும் விசேஷம். கண்ணுக்கு தெரியாத சித்தர்களின், ரிஷிகளின், முனிவர்களின், மகான்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும், அதுவும் விசேஷம். இப்பேற்பட்ட நாளை நீங்கள் மறந்துவிடக்கூடாது, மறந்தும் இருந்துவிடக்கூடாது என்று சொல்லி இந்த துலாசனம் செய்து உங்கள் பாவத்தையும் போக்கிக் கொள்ள வேண்டும் என்றும், கர்மம் கரையாமல் இருக்கக்கூடிய கர்மங்களையும் கரைத்து கொண்டு எல்லா நலமும் பெற்று வாழணும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.